சஃபர் மாதத்தினுடைய இறுதி புதன்கிழமை யவுமுன் நஹசுடைய நாள் என்று சொல்லப்படுகிறது. இந்நாளையிலே பலாய் முசீபத்துகள், நோய் நொம்பலங்கள், ஆபத்துக்கள் இறங்குகின்றது. அதனால் ஸலாம் என்று வரக்கூடிய அந்த ஸலாமுடைய ஆயத் குர்ஆன் வசனங்களை எழுதி குடிக்க வேண்டும் என்று நம்முடைய வழக்கமாக முன்னோர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்கௌசியா மீடியாவின் அறிவின் வெளிச்சம் நிகழ்ச்சியின் வாயிலாக அழகான கேள்விகளும் தெளிவான பதில்களும். சஃபர் மாதத்தினுடைய இறுதி புதன்கிழமை யவுமுன் நஹசுடைய நாள் என்று சொல்லப்படுகிறது. இந்நாளையிலே பலாய் முசீபத்துகள், நோய் நொம்பலங்கள், ஆபத்துக்கள் இறங்குகின்றது. அதனால் ஸலாம் என்று வரக்கூடிய அந்த ஸலாமுடைய ஆயத் குர்ஆன் வசனங்களை எழுதி குடிக்க வேண்டும் என்று நம்முடைய வழக்கமாக முன்னோர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். இதற்கு ஏதாவது ஆதாரங்கள் உள்ளதா? இந்த சஃபர் மாதத்தை பற்றி பலவிதமான கருத்துக்கள், பலவிதமான சொற்கள் ஹதீஸுகளினுடைய வாயினாலும் நாம் பார்க்க கிடைக்கின்றது. அதில் சொல்வார்கள், சாலிஹீன்களினுடைய முத்தமான கருத்துக்களை வைத்து பார்க்கின்ற போது இந்த சஃபர் மாதத்தினுடைய கடைசி புதன்கிழமை மிகப்பெரிய சோதனை இவ்வையகத்திற்கு இறங்குகின்றது. அதாவது அந்த வருடத்தினுடைய ஏனைய நாட்களில் பங்கு வைக்கப்படக்கூடிய, பிரிக்கக்கூடிய சகல பலாய்களும் மொத்தமாக இறங்கக்கூடிய நாள்தான் இந்த சஃபர் மாதத்தினுடைய கடைசி புதன்கிழமையாக இருக்கின்றது. ஆகவே இந்த நாட்களில் பாதுகாப்பு, இதிலிருந்து விமர்சனம் அடைய வேண்டும் என்று நாடக்கூடியவர் சஃபர் மாதத்தினுடைய ஆரம்ப பிறையில் ஓதக்கூடிய ஒரு துஆ இருக்கின்றது. அதை சஃபர் மாதத்தினுடைய ஆரம்பத்திலும், அதுபோன்று சஃபர் மாதத்தினுடைய கடைசி புதன்கிழமை, அதை நாம் ஒடுக்கத்து புதன் என்று குறிப்பிடுவோம். இந்த நாட்களில் ஓதுவது சால சிறந்ததாகும். இவ்வாறு ஓதுவதன் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த பூமிக்கு இறங்கக்கூடிய பலாய்களில் இருந்து பாதுகாக்கின்றார், அந்த மனிதனை பாதுகாக்கின்றார். ஏனென்றால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இந்த பூமியில் சோதனையில் மிக கூடுதலான சோதனைக்கு உட்படக்கூடியவர்கள் அஷத்துன் நாசி பலாஅன் அல் அன்பியா, மிகவும் சோதனைக்கு உட்படக்கூடியவர்கள் நபிமார்கள். இதை நான் ஏன் குறிப்பிடுகின்றேன் என்றால், இந்த பூமிக்கு சோதனைகள் இறங்குகின்றது என்பதை மேற்கொள்ளி காட்டுவதற்காக. இதனால் இதற்கென்று எமது இமாம்கள் சில வழிகாட்டல்களை குறிப்பிட்டுள்ளார்கள். அதாவது ஒவ்வொரு வருடத்திலும் 3,20,000 சோதனைகள் இறங்குகின்றது. ஒரு வருடத்தில் மொத்தமாக 3,20,000 பலாய்கள் இறங்குகின்றது. அனைத்து பலாய்களும் இறங்கக்கூடிய நாள்தான் இந்த சஃபர் மாதத்தினுடைய கடைசி புதன்கிழமையாக இருக்கின்றது. ஆகவே இந்த நாள் தான் ஒரு வருடத்தினுடைய மிகவும் சோதனைக்குரிய நாள். ஆகவே இந்த சோதனைக்குரிய நாளிலிருந்து நாம் பாதுகாப்பை தேட வேண்டும் என்பதற்காக இமாம்கள் நமக்கு காட்டி தந்த வழிகாட்டல் தான் குர்ஆனில் வந்துள்ள சலாமுன் என்று சொல்லக்கூடிய சொல்லை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய 7 வசனங்கள். இவைகளை சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன், சலாமுன் அலா இப்ராஹிம், சலாமுன் அலா மூசா வ ஹாரூன், சலாமுன் அலா இல்யாசின், சலாமுன் அலைக்கும் திபுத்தும் ஃபதுஹுலூஹா ஹாலிதீன், சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர்.
இவ்வாறான வசனங்களை இஸ்முகளாக எழுதி கரைத்து அவைகளை என்னது அருந்துவது எமது வழக்கமாக இருக்கின்றது. அதே போன்று ஒன்று சொல்வார்கள், மிக முக்கியமான ஒரு விடயம், இந்த சஃபர் மாதத்தினுடைய இந்த ஒடுக்கத்து புதனுடைய நாளில் சூரா யாசின் ஓதுவது சுன்னத்தாக்கப்படும். அந்த சூரா யாசின் ஓதுகின்ற போது சலாமும் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம் என்கின்ற இடம் வருகின்ற போது இந்த சலாமும் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம் என்பதை 313 தடவை ஓதுவது சுன்னத்தான ஒரு விடயம் என்று சொல்வார்கள். இவ்வாறான பாதுகாப்புக்குரிய விடயங்களை நாம் செய்கின்ற போது நான் மேலே சொன்னது போன்று 3,20,000 சோதனைகளில் இருந்து நாம் எம்மையும் எம்மை சார்ந்த எமது பிள்ளைகள், எமது மனைவிகள், எமது தாய் தந்தையர்களை நாம் எல்லோரையும் பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொள்ளலாம். ஆகவே இவ்வாறான தினம் இருக்கின்றது. இவ்வாறான தினத்திலே நாம் பாதுகாப்பு தேட வேண்டும் என்று எமது மூதாதையர்கள், அதே போன்று எமக்கு முன் சென்ற அறிஞர்கள், இமாம்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹதீஸுகளிலிருந்து இவைகளை எமக்கு வழிகாட்டல்களாக எடுத்து எம்பியுள்ளார்கள். ஆகவே இவைகளை நாம் செய்வதன் மூலம் இந்த சோதனைகளில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எம்மையும் எம்மை சார்ந்தவர்களையும் பாதுகாப்பார் என்பதில் எவ்விதமான ஐயமும் இல்லை. அழகிய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களை வழங்கிய அல்ஜாமியத்துல் கௌசியாவினுடைய அதிபர் பெருந்தகை கண்ணியத்திற்குரிய உஸ்தாத் அப்துல் ஹஃபீல் உஸ்தாத் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் ஜஸா. நேயர்களே, மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி மற்றும் அல் கௌசியாவினுடைய அறிவின் வெளிச்சம் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை விடைபெறும் நான் அஸ்ஃபான் கௌசி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.